ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விண்டேஜ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட 6600. ஸோ நோக்கியா வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நோக்கியா 3310. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து கலர் டிஸ்பிளேலாம் சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த மாடல் வந்து அதுக்கப்புறம் ஹிட்டான ஒரு மாடல்னு சொல்லலாம் 6600. ஸோ இது வரும்போதே வந்து இதில் ஓஎஸ் வந்து S16 நினைக்கிறேன், S16 ஒரு ஓஎஸ் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஜாவா ஆப்ஸு, அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி கேமராவோடையும் இந்த மொபைலில் வந்துருந்தது. ஸோ வாங்க நம்ம இந்த ப்ராடக்ட்டோட ஓவர்வியூ பார்க்கலாம். என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இப்போவும் ஒர்க் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஐ திங்க் ஒரு 2 இன்ச் டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாய்ஸ்டிக் இருக்குது இங்கே. மேலே வந்து இயர்ஃபோன், ஐ மீன் காதில் வச்சு பேசுகிறதுக்கானது ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நான் சொன்ன மாதிரி ஜாய்ஸ்டிக் இருக்கும், 4-வே ஜாய்ஸ்டிக்கு, 4 டைரெக்ஷன்லேயும் நம்ம வந்து ஜாய்ஸ்டிக் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சைட்லேயும் பட்டன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு க்ரீன் பட்டன், காலை கட் பண்ணுறதுக்கு ரெட் பட்டன்னு. அப்புறம் இது வந்து ஏதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெனு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த பட்டன், ஷார்ட்கட்டு பட்டன் இது. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் 2 சைடும் காட்டுற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 பட்டனையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து கீபேடு இருக்குது. நான் இந்த நோக்கியா 3310 உள்ள மாதிரி இதுலேயே வந்து வாய்ஸ் ஷார்ட்கட் டு வாய்ஸ் மெயில் இருக்குது. ஸோ அப்போ முன்னாடியெல்லாம் யூஎஸ்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வாய்ஸ் மெயில் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இப்போ தான் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஏர்டெல். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோக்கியா 3310 இருக்க மாதிரியே சிமிலர் பவர் பட்டன் தான். அண்ட் பாட்டமில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு, ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டு, அப்புறம் மைக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சைடு பாட்டமில் உள்ளது. சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இன்ஃப்ராரெட் போர்ட் இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா ப்ளூடூத் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்காது. ப்ளூடூத் ஆர் வைஃபை எதுவுமே இருக்காது. நம்ம மொபைல் டு மொபைல் வந்து இன்ஃப்ராரெட் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோனில் நம்ம இன்னொரு ஃபோனில் இன்ஃப்ராரெட் சப்போர்ட் இருக்குன்னா அது வழியாக வந்து டேட்டா, ஃபோட்டோஸ் எதாவது ஷேர் பண்ணால் அந்த ஃபோட்டோ அங்கே வந்து சென்ட் கொடுத்துட்டு இன்ஃப்ராரெட் சூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம ரிசீவ் கொடுத்துட்டோன்னா இங்கே இந்த இன்ஃப்ராரெட் சிக்னல் வழியாக ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃபோனுக்கு இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த சைடு உள்ள வியூ. இந்த சைடில் ஒன்றும் கிடையாது பெருசாக. பேக்கில் வந்தீங்கன்னா ஒரு விஜிஏ கேமரா இருக்குது. ஸோ இது வந்து 3.5 மில்லிமீட்டர் விஜிஏ கேமரா. ஸோ ஓகே, எப்படி கிளாரிட்டி இருக்குன்றதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த கேஸை ஓப்பன் பண்ணலாம், உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி இருக்குது. ஸோ இந்த பேட்ரி வந்து BL5C பேட்ரி தான். ஸோ இப்போவும் இந்த மாடல், இந்த பேட்ரி வந்து பாப்புலராக இருக்குது. நார்மல் அந்த FM ரேடியோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பேட்ரி டைப் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பேட்ரிக்கு பிரச்சனையே இருக்காது. நம்ம இப்போ கூட அந்த மாதிரி பேட்ரி வாங்கி போட்டால் கூட ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ப்ராடக்ட்டோட வந்தது, ஆனால் இது இப்போ ஒர்க் ஆகலை. என்கிட்ட இன்னொரு ஸ்பேர் பேட்ரி இருக்குது, அதை போட்டு தான் நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். ஸோ பேட்ரி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ப்ராடக்ட்டோட அந்த மாடல் சீரியல் நம்பர் காட்டுறேன் நான். இப்போ டைப் பார்த்தீங்கன்னா NHL10 1C அண்ட் மாடல் நான் சொன்ன மாதிரி 6600. ஸோ இதுதான் அந்த மாடல் நம்பரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து MMC கார்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ மைக்ரோ SD கார்டு இதெல்லாம் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டைமில் வந்துட்டு இந்த கார்டு தான் பாப்புலராக இருந்தது. ஸோ இதுதான் இந்த ஷேப்பில் வரும் MMC கார்டு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய சைஸில் வந்தது. அதுக்கப்புறம் அதை சின்னதாகிட்டாங்க. இது வந்து அந்த எக்ஸ்பேண்டர் இது மாதிரி, ஏன்னா காம்பேட்டிபிலிட்டிக்காக பின்னாடி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பேண்டர் போர்ட் இது கொடுத்துருக்காங்க, அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட கனெக்ட் பண்ணால் இது வந்து MMC கார்டு 512 MB சப்போர்ட் இருக்குது இதில். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்லாட்டில் இப்படி வந்து நம்ம சொருவிட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ இப்படி வச்சுட்டோன்னா இதை லைட்டாக தூக்கி நிற்கும், பேட்ரி மாட்டும் போது சரியாயிடும். ஸோ இங்கே வந்து நம்ம சிம் ட்ரே எடுத்துட்டிங்கன்னா இந்த கேஸை வந்து பின்னாடி தள்ளிட்டால் நம்ம வந்து சிம்மு போடுறது இது பண்ணிக்கலாம். ஸோ BSNL அதே மாதிரி பழைய BSNL சிம் கார்டு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். லேட்டஸ்ட் 4G சிம் இதெல்லாம் போட்டிங்கன்னா டிடெக்ட் பண்ணாது. ஸோ சிம் இதில் வச்சுட்டு இதை நம்ம ஸ்லாட்டை தள்ளிவிட்டு அப்புறம் இந்த MMC கார்டு இப்படி போட்டுட்டு நம்ம இந்த பேட்டரியை வந்து பொலாரிட்டி பார்த்துட்டு இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ண, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேஸை வந்து இப்படி வச்சு ஸ்லைட் பண்ண வேண்டியதான். ஸ்லைட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு.
ஓகே. ஸோ வாங்க நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, கால் பண்ண முடியுதா என்னன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனோட ஒர்க்கிங் இதை பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து டிஃபால்ட் பேட்ரி வந்துட்டு பவர் இல்லை, சார்ஜ் இல்லை, ப்ளஸ் இது கொஞ்சம் லைட்டாக பல்ஜாயும் இருக்குது. ஸோ நீங்கள் இது ஷேப் பார்த்தாவே தெரியும், ஒரு மாதிரி பல்ஜாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இன்னொரு ஸ்பேர் பேட்ரி இருந்தது. இதுவும் வந்து அதே BL5C தான், அதே கெப்பாசிட்டி உள்ள பேட்ரி தான். ஸோ நம்ம இதை போட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் டெமோ பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே சிம் போட்டிருக்கு. இதை வந்து நம்ம பேட்டரியை போட்டுட்டு கேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பவர் வந்து நான் சொன்ன மாதிரி இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், டிஸ்பிளே ஆன் ஆச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த நோக்கியா லோகோ, ஸோ இது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கிளியராக இல்லாத மாதிரி இருக்கும், பட் ஓகே. கொஞ்சம் ஸ்லோ தான், பூட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுலேயும் OS இருக்குது, S60 India. ஓகே, ஸோ லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து டைம் செட் பண்ண கேட்குது. நம்ம இருக்கிற டைம் ஓகே சொல்லிடலாம். டேட்டு ஓகே, டேட் வந்து நம்ம டேட்டு ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்க்ரீன், நல்லா தெரியுதா? ஸோ ஆல்ரெடி மெசேஜஸ்ஸு, சிஸ்டம் மெசேஜஸ் அது இதெல்லாம் வருது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன மெசேஜ் காட்டுது, அதுக்குள்ளே SMS வர ஆரம்பிச்சு. டவர் சிக்னலும் பார்க்கலாம், உங்களுக்கு காட்டுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெனுவுக்கு போகலாம். ஓப்பன் ஆகுதா? ஸோ இல்லை, ஓகே. கான்டாக்ட்ஸ், ஓகே, கான்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. மெசேஜஸ் லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். பயங்கர ஸ்லோவாக இருக்குது. ஓகே, கேமரா, மேபி கேமரா ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கேமரா ஓப்பன் ஆகுது, பட் அவ்வளோதான், ஒரு சின்ன ஸ்க்ரீன், VGA கேமரா. ஸோ இவ்வளோ தான் குவாலிட்டி இருக்கும் நம்மளுக்கு. ஸ்டாண்டர்ட், அப்புறம் போர்ட்ரேட் மோடு இருக்குது. வேறு என்ன மோட் இருக்குது? நைட் மோடு. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக எடுத்து காட்டும்னு நினைக்கிறேன், லைட் இல்லாத டைமில். பட் ஓகே, அவ்வளோதான். நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு, ஸ்டாண்டர்ட், எவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இன்னும் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆட ஓகே, நியூ இமேஜ், டெலீட், சென்ட். ஓகே, சென்டு தான் நான் சொன்ன மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வயா ப்ளூடூத் இருக்குது இதில். ஓகே, ஸோ இந்த மாடலில் ப்ளூடூத்தும் இருக்குது. ஸோ வயா ப்ளூடூத், வயா இன்ஃப்ராரெட். ஸோ இன்ஃப்ராரெட் தான் நான் சொன்னது. இந்த இன்ஃப்ராரெட் வழியாக நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வழியாகவும் நம்ம அனுப்பிச்சிக்கலாம். மல்டிமீடியா வந்து MMS சர்வீஸு. ஸோ MMSலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப்பில் எல்லாம் முடிஞ்சிருது. பட் அப்போ வந்து நம்மளுக்கு மல்டிமீடியா, அதாவது இமேஜ், வீடியோ எதாவது அனுப்பணுன்னா MMS வழியாக தான் அனுப்புவோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் ரீநேம், கோ டு கேலரி, செட்டிங்ஸ் இருக்குது. ஃபைன். மெனு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதில் இது வெளியே வரும். சரி, அதுக்கு முன்னாடி கால் பண்ணி பார்க்கலாம் போகுதான்ட்டு. ஏர்டெல் நம்பரே கால் பண்ணி பார்க்கலாம். 98401
98401. ஓகே, இதில் கேன்சல் பட்டன் வந்து பட்டன் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ வேறு நம்ம அதே மாதிரி டயல் பண்ணாலும் போகும் இது. மேபி இந்த ஃபோனுக்கு நான் வந்து நம்பர் போட்டு டயல் பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இதை வந்து டயல் கொடுத்துருக்கேன் நான். டயலிங் காலிங்னு உங்களுக்கு காட்டும். இந்த ஃபோன் வந்து இந்த ஃபோனில் ரிங் ஆகணும். தெரியல அவுட் கோயிங் ஃபெசிலிட்டி இல்லையா, இல்லைனா வேறு ஏதாவது சிம்பிள் நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனிவே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு டிஸ்கனெக்டட். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்போவும் யூஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் அந்த பிஎஸ்என்எல் பழைய சிம் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு இங்கே டவர் பார்க்கலாம், ஃபுல் சிக்னல் காட்டுது. ஓகே, எப்படியாவது மெனு போகலான்னு பார்க்குறேன். இந்த பட்டன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. சரி இருங்க, நான் ட்ரை பண்ணிவிட்டு வரேன். ஒர்க் ஆகிடுச்சுன்னா வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வழியாக இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி மெனு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். மெசேஜிங், கான்டாக்ட்ஸ், லாக், ரியல் ஒன் பிளேயர். ஞாபகம் இருக்கா யாருக்கெல்லாம் இந்த ரியல் ஒன் பிளேயர் தெரியுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு டைமில் வந்துட்டு இந்த ரியல் ஒன் பிளேயர் ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேயர். வினாம்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விண்டோஸ் அந்த 95, 98 டைம்லலாம் வந்து வினாம்புன்றது ஒரு டிஃபால்ட் ஒரு பிளேயராக நம்ம சிஸ்டமில் இருக்கும். அது மாதிரி தான் இந்த ரியல் ஒன் பிளேயரும் இருக்கும். ஸோ இது வந்து ஜாவா சப்போர்ட் இருக்கனால இதை மோஸ்ட்லி ஃபோன்ஸ்லலாம் இந்த ரியல் ஒன் பிளேயர் பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம MP3 ஆர் ஆடியோ சாங்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம். கேலரி, வீடியோ ரெக்கார்டிங். ஸோ இந்த ஃபோனில் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. ப்ரொஃபைல்ஸு, கோ டு மெனு, இது தீம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கனெக்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் ஆர் இதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ளூடூத், இன்ஃப்ராரெட்டு, கனெக்ஷன் மோடம் இருக்குது. ஸோ டயலப் பண்ணுறதுக்கும், அதாவது மொபைல் நெட்வொர்க் வழியாக டயலப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மற்ற சர்வீசஸ் எல்லாம் இருக்குது. பேக் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாக், கால்குலேட்டர், கேலண்டர், நோட்ஸ், ரெக்கார்டர், வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டர் இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் என்ன கரன்சி, USD கொடுத்து பார்க்கணும். கரன்சி ரேட் நாட், இது நம்மளே செட் பண்ணுமா, அது வேலைக்கு ஆகாது. ஸோ எக்ஸிட் கொடுத்துருவோம். ரெக்கார்டர் ஓகே, சூப்பராக இருக்குது. ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ மைக் டெஸ்டிங். ரெக்கார்டு ஆகிற மாதிரி தெரியல. ஹலோ மைக் டெஸ்டிங். ஓகே, ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, மைக்கை கொஞ்சம் கிளியர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பட் எனிவே, ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சிருச்சு. நோட்ஸ் எடுக்கலாம். நியூ நோட். ஓகே, டன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெமரி பார்க்கலாம். மெமரி எவ்வளோ இருக்குது. ஓகே, கெப்பாசிட்டி நம்ம எக்ஸ்டர்னல் மெமரியை தான் காட்டுது. 490 MB காட்டுது. ஐ திங்க் 512 MB போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து காட்டுது. அதுக்கப்புறம் வேலட், அபவுட். ஓகே, ஸோ பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி ஜாவா இருக்குது இதில். ஸோ அதனால் நம்ம ஜாவா ஆப்ஸ் கூட இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா, டுடூ. கேமரா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. கேம்ஸ் காணுமே இதில். கேம்ஸ் வேறு எங்கேயும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எக்ஸ்ட்ராஸ். ஓகே, வெளியே போய் பார்க்கலாம். டூல்ஸ் பார்க்கலாம். டூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. டூல்ஸ், செட்டிங்ஸ், வாய்ஸ் மெயில். பார்த்திங்களா, அப்போவே வாய்ஸ் மெயில் இருக்குது. நம்மளுக்கு இந்தியாவில் இந்த வருஷம் தான் 2025 தான் வாய்ஸ் மெயில் வந்திருக்கு. இந்த ஃபோனெல்லாம் வந்து எவ்வளோ 20-30 வருஷம் இருக்குது. அப்போவே வாய்ஸ் மெயில் சப்போர்ட் இருக்குது பாருங்கள். ஃபைல் மேனேஜர், வாய்ஸ் கமாண்டர். ஸோ ஃபைல் மேனேஜர் போனால் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேனேஜர், ஆப் மேனேஜர் இது. ஸோ இதில் வந்து என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால், பிரின்ஸ் ஆஃப் போர்ஷியா இருக்குது. வா,
ஒர்க் ஆகுமான்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் வெளியே போய் பார்க்கலாம். ஓகே, பேக் டூல்ஸு கேம்ஸில் பார்க்கலாம். ஸ்னேக் எக்ஸ், அதே ஸ்னேக்கு வருதா? ஒரே நிமிஷம் இருங்க. ஆப்ஷன்ஸ் பிளேயர் 1. ஓகே, இந்த மாதிரி டைப்பு. ஏய் அடா, சூப்பர். வேண்டாம், இது நம்மளுக்கு செட் ஆகாது. க்ளோஸ், எக்ஸிட். ஸ்னேக், அதுக்கப்புறம் மிக்ஸ் பிக்ஸ், அது என்னன்னு தெரில, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் வந்து நிறைய கிராக்ட் ஆப்ஸ் போட்டிருக்கேன், அதை மறந்துட்டேன் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டர் இருக்குது. இது டிஃபால்ட்டாக வர்றதில்லை, நானே வந்து இன்ஸ்டால் பண்ணது. இது கால் ரெக்கார்டரு ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். ட்ரையல் பீரியட் ஓவர். ஓகே, இது ட்ரையல் வெர்ஷன் கிராக் இது போயிருக்கு. ஸோ இதான் வந்து எரர் ராங் கோடு. இது வந்து சில என்ன சொல்கிறது, கீ ஜென்ரேட்டர் வச்சு நம்ம வந்து இதை கிராக் பண்ணிக்கலாம். ஃபைல் மேனேஜர் அதே மாதிரி இது வந்து இன்னும் அட்வான்ஸ்டு ஃபைல் மேனேஜர். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்னும் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, சூப்பர். அப்ளிகேஷன் மேனேஜர், பாஸ்வேர்டு, டிக்டாஃபோன், குயிக் வேர்ட். ஸோ இதில் வேர்டு, பவர் பாயிண்ட், ஸ்ப்ரெட்ஷீட் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் MP3, அல்ட்ரா MP3. இது நான் சொன்ன அந்த ரியல் ஒன் பிளேயரோட இந்த அல்ட்ரா MP3 வந்து இன்னும் அட்வான்ஸ்டு அப்ளிகேஷன். இது பார்த்தீங்களா, சவுண்ட்லாம் கேட்குது. ஓகே, இது ஏதாவது உணவு காப்பி ரைட்டுன்னு போட்டுற போகிறேன். ஓப்பரா ப்ரௌசர் இருக்குது, மினி ப்ரௌசர். இது ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓகே, ஓப்பன் ஆகலை. கால் ரெஜிஸ்டர் இருக்குது, ஃபோட்டோ எடிட்டர் இருக்குது, ஸ்க்ரீன் சேவர், டோட்டல் IR. ஸோ இது வந்து நம்ம ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுதான்னு தெரியல. இன்கேஸ் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம இந்த பார்த்திங்களா LG டிவியோட நான் முன்னாடி இதை செட் பண்ணி வச்சுருந்தேன். இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த IR பிளாஸ்டர் வச்சு நம்ம வந்து டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேர் இது வந்து ஐ திங்க் டவர் பேஸ் பண்ணி GPS கொடுக்குறதா. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப். இது ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன், டவரோட லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். மீனிங் நான் வந்து இப்போ வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, வீட்டை சுற்றி இருக்க டவரில் எதுலையா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ரொஃபைல் ஆக்டிவேட் பண்ணு, சைலண்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணு, இல்லை ஜென்ரல் மோட் ஆக்டிவேட் பண்ணு, அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது என்னன்னு தெரில, ஓப்பரா ஜென்ரல். இது ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ கனெக்ட் ஆகுது, பட் நெட்வொர்க் இருக்காது. ஐயோ, GPRS போகுது, தேவையில்லாத காசு. எக்ஸிட் ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சென்சார்ஸ், ஜிப் ஃபைல், ஜிப் மேனேஜர் இருக்குது. பார்த்திங்களா, DVD பிளேயர் இருக்குது, நம்ம வீடியோ வந்து இதில் ப்ளே பண்ணிக்கலாம். பட் ஃபைல்ஸ் எதுவும் சூப்பராக ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. க்யூட். ஓகே, ஓகே. ஆப்ஷன்ஸ், எக்ஸிட். RM மேனேஜர் இருக்குது, கேம் கார்டர் இருக்குது, வீடியோ ரெக்கார்டர், மொபைல் தியேட்டர் இருக்குது, மை வீடியோஸ், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அகெயின் பிரின்ஸ் ஆஃப் போர்ஷியா இருக்குது. இது ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போமா? ஓகே, இது ப்ளே ஆகலை. ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு இதுவும் இல்லை. டிவெக்ஸ் பிளேயர் இருக்குது. டிவெக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். MP4, டிவெக்ஸ் இதெல்லாம் ஒரு பாப்புலர் ஃபைல் ஃபார்மேட். இப்போவும் நீங்கள் நிறைய DVD பிளேயர்லாம் பார்க்கலாம் நீங்கள் டிவெக்ஸ் சப்போர்ட் இருக்குன்ட்டு. இது டிவெக்ஸ் வந்து ப்ரொப்ரைட்ரி ஃபைல் ஃபார்மேட்டு. இதோட ஓப்பன் சோர்ஸ் ஃபார்மேட் வந்து XVidன்னு வரும். அந்த 2 ஃபார்மேட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர், விண்ட்ரேர். பார்த்தீங்களா, விண்ட்ரேர்லாம் நம்ம மொபைல்லேயே வச்சுருக்கோம். விண்டோஸ் ஃபார்மேட் உள்ளது. இதுலேயே வந்து நம்ம மொபைல்லேயும் விண்ட்ரேர் சப்போர்ட் இருந்தது. ஆஃபீஸ் ஸ்வீட் இருக்குது. ஸோ நம்ம அகெயின் வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்மார்ட் மூவி, அனதர் ஒரு ஒண்டர்ஃபுல் அப்ளிகேஷன். ஸோ இதுவும் வந்து ஐ திங்க் கிராக்டு இது தான். கஜினி மூவி.
ஓகே, சவுண்டை கம்மி பண்ணுறேன். எப்படி ராஜ் டிவியிலேருந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோவை கன்வெர்ட் பண்ணி மொபைலில் ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? சவுண்டு தான் கொஞ்சம் இதாக இருக்குது, ஏன்னா ஸ்பீக்கர்லாம் உங்களுக்கு தூசி அடைஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், அப்போ வந்து நம்ம இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் ஸ்க்ரீன் இது இருக்குது, அப்போ வந்து இந்த ஃபோனில் இப்படி தான் வந்து வீடியோ நம்ம பார்த்துட்ருப்போம். இதுவே வந்து அதிசயமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, டைம் பாஸ்க்கு வந்து ஒரு நல்ல மூவிஸ் இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம இதில் பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த ஆப் தான் வந்து ஸ்மார்ட் மூவி ஆப்பு. இது அகைன் வந்து பைரேட் இது பண்ணி தான் க்ராக் பண்ணி தான் இதை யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி பே பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் ஆப்ஸு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு ஒர்க்கிங் மாடலும் வேறு. ஸோ ஸ்டில் நம்ம வந்து சிம்மும் இருக்குது, பிஎஸ்என்எல் பழைய சிம் போட்டால் ஒர்க் ஆகும். ஸோ இதை நம்ம டாப்அப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஃபோனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் வந்து நம்ம விண்டேஜ் நான் வச்சுருக்கேன், ஒர்க்கிங் விண்டேஜ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம பெருமையாக பேசிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மற்றும் ஒரு விண்டேஜ் ப்ராடக்டோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.